நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தெளிர் வாழும் உலகு. விளக்கம். நற்பண்பு பெற்றவனை கணவனாக பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கை எனும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலய உண்டியல் திருட்டு, இளைஞர் கைது. மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம், இறந்தவரின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் அஞ்சலி. புதுச்சேரி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கம், அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். இனி விரிவான செய்திகள். மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கையே தொடர வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. மத்திய அரசின் கல்வி தொடர்பான திடீர் அறிவிப்புகள் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கையை கட்டாயமாக அமல்படுத்தும் முயற்சி மாணவர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என கூறினார். அரசு பள்ளிகள் மட்டுமின்றி தனியார் பள்ளிகளிலும் இது அமல்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் தனி கல்வி வாரியம் இல்லாததால் தமிழகத்தின் கல்வி நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த இருமொழி கொள்கையே மாணவர்களுக்கு சிறந்ததாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தனியார் பள்ளிகள் மீது போதிய கண்காணிப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். அரசு விடுமுறை அறிவித்த பின்னரும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது மாணவர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என கூறினார். ஆதிதிராவிடர் உள்ளிட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகைகள் முறையாக சென்றடைவதில் குறைபாடுகள் உள்ளதாகவும், இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையில் முழுமையான சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும், மும்மொழி கொள்கைக்கு பதிலாக இருமொழி கொள்கையை மட்டுமே அமல்படுத்த அரசு தெளிவான அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பிரெஞ்சு பாடத்தை நீக்கி மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை கண்டித்து புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சிவா போராட்டம் அறிவிப்பு. இதுகுறித்து அவர் தெரிவித்திருப்பதாவது, சிபிஎஸ்இ பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கும் புதிய அறிவிப்பை ஒன்றிய அரசு சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2023 பரிந்துரைகளை அமல்படுத்துவதாக கூறி மாணவர்களுக்கிடையே பன்மொழி திறனை வளர்க்கிறோம் என்ற பெயரில் மும்மொழி பாடத்திட்டத்தின் திணிப்பினால் ஒரு வெளிநாட்டு மொழி, 2 பிராந்திய மொழிகள் படிக்கலாம் என்று சொல்லி ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பிரெஞ்சு பாடம் நீக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் கல்வி சுமையை அதிகரிப்பதோடு அவர்களின் இயல்பான கற்றல் முறையையும் பாதிக்கும் செயலாக அமைந்துள்ளது. இந்த திடீர் அறிவிப்பை செயல்படுத்த பள்ளிகளுக்கு மிக குறுகிய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுற்றறிக்கை வெளியான 7 நாட்களுக்குள் அனைத்து பள்ளிகளும் இந்த முறையை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்றும், அது குறித்த விவரங்கள் உடனடியாக சிபிஎஸ்இ இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்றும் அனைத்து சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதுமான தயாரிப்புகள் இன்றி, பாடம் எடுக்க புத்தகங்கள் கூட இன்றி இவ்வளவு அவசரமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 6ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு செய்யும் இந்த 3வது மொழிதான் பிற்காலத்தில் அவர்களின் 9 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான விருப்பத் தேர்வாக அமையும் என்று சிபிஎஸ்இ வாரியம் நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் முறையான பாடப்புத்தகங்கள் அரசு சார்பில் இன்னும் தயாராகாத நிலையில் உள்ளூரில் கிடைக்கும் புத்தகங்களை கொண்டே வகுப்புகளை தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்தகைய ஒரு கட்டாய நடைமுறையை சிபிஎஸ்இ இயக்குநர் டாக்டர் பிரக்யா எம் சிங் வலியுறுத்தியிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது.
இந்த அறிவிப்பு புதுச்சேரி மண்ணின் தனித்துவமான பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தையும் அதன் நீண்டகால மொழி வரலாற்றையும் சிதைக்கும் வஞ்சக செயலாகும். பிரெஞ்சு மொழியை தங்கள் வாழ்வியலின் ஒரு பகுதியாக கொண்டுள்ள புதுச்சேரி பூர்வீக குடிமக்களின் உரிமையை இது நேரடியாக பறிக்கிறது. மேலும் பல ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழி பயிற்றுவித்து வரும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் வேலை வாய்ப்பையும் இந்த தன்னிச்சையான முடிவு கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் இந்த நடவடிக்கை நாட்டின் பன்முகத்தன்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலாகும். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தின் மலையாளம் பேசும் மாகே மற்றும் தெலுங்கு பேசும் ஏனாம் பகுதி மாணவர்கள் மீது அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்தி அல்லது சமஸ்கிருதத்தை கட்டாயமாக திணிப்பது மொழி சிறுபான்மையினரின் உரிமைகளை நசுக்கும் செயலாகும். இது மாணவர்களின் இயல்பான மொழி திறனை பாதிப்பதோடு பெற்றோர்களுக்கிடையே தேவையற்ற குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கும் என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமொழி கொள்கையே மாணவர்கள் எதிர்காலத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் உண்மையான பாதுகாப்பு என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மக்களின் விருப்பத்தை கேட்காமல் எடுக்கப்பட்ட இந்த தன்னிச்சையான முடிவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். பன்முகத்தன்மையை சிதைக்கும் இத்தகைய ஏதோ சதிகார மொழி திணிப்பு நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கல்வித்துறையை கண்டித்து மிகப்பெரிய மொழி உரிமை போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் தலைமையகத்திற்கான புதிய கட்டிட வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் தலைமையகத்திற்கான புதிய கட்டிட வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த கட்டிடத்தை இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் பரமேஷ் சிவமணி திறந்து வைத்தார். இந்த அலுவலகம் மூலம் கிழக்கு கடற்கரை நெடுகிலும் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. புதியதாக கட்டப்பட்ட இந்த வளாகம் நவீன உள்கட்டமைப்பு என்ற தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு செயல்பாட்டு திறனையும் நிர்வாகத் திறனையும் மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் ஒரு மேம்பட்ட செயல்பாடு மையம் மற்றும் புதுச்சேரி கடல்சார் மீட்பு துணை மையம் ஆகியவை இணைந்து கட்டளை, கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பிற்கான ஒரு ஒருங்கிணைந்த மையமாக செயல்படுகின்றன. இந்த ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு புதியதாக உருவாகும் கடல்சார் சவால்களுக்கு உடனடியாகவும் திறமையாகவும் பதிலளிக்க உதவும். புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாட்டிற்கு பொறுப்பான கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகம் எண் 13 140 கடல் மைல்களுக்கு அதிகமான கடல் பகுதியை மேற்பார்வையிடுகிறது. கடலில் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் கடல்சார் சூழலை பேணுவதிலும் இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பிலும் இந்த தலைமையகம் முக்கிய பங்கு வகிக்கிறது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற அம்மா நகரை சேர்ந்த ஜேம்ஸ் என்கிற திருடனை வில்லியனூர் குற்றப்பிரிவு காவலர்கள் சினிமா பாணியில் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியின் சுற்றுலா தலத்தின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயத்தில் ஒன்றான பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவில் யாரோ ஒரு மர்ம நபர் கதவை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடிச் சென்றதாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் பங்கு தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. பின்னர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் தலைமையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த படத்தை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வில்லியனூர் அம்மா நகர் பகுதியைச் சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் மகன் ஜேம்ஸ் என்பது தெரியவந்தது. பின்னர் உண்டியலை உடைத்து திருடிச் சென்ற திருடனை உறுதி செய்த குற்றப்பிரிவு காவலர்கள் தொடர்ந்து 2 நாட்களாக கண்காணித்து தேடும் பணியில் ஈடுபட்ட போது வில்லியனூர் மணவெளி பகுதி அருகே இருந்த திருடன் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்தான். பின்னர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ராஜரத்னம், பிரபு, ரங்கராஜ் ஆகியோர் திருடனை துரத்திச் சென்று சினிமா பாணியில் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் பிடிப்பட்ட திருடன் ஜேம்ஸ் மீது கஞ்சா மற்றும் வெடிகுண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் பல நாட்களாக நோட்டமிட்டு உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்றதும் தெரியவந்தது. பின்னர் பிடிப்பட்ட ஜேம்ஸ் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விபத்தில் மூளைச்சாவு அடைந்தவரின் 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 விழி வெண்படலங்கள் கொடையாக அளிக்கப்பட்டன. கொடையாளி உடலுக்கு ஆட்சியர் அஞ்சலி செலுத்தினார்.
டிஎன் பாளையத்தை சேர்ந்தவர் வரதன் சாலை விபத்தில் படுகாயமடைந்து கடந்த 24ஆம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களின் ஒப்புதலுடன் அறுவை சிகிச்சை மூலம் அவரது உறுப்புகளான 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 விழி வெண்படலங்கள் எடுக்கப்பட்டன. 2 சிறுநீரகங்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டன. 2 விழி வெண்படலங்கள் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்திற்கு தானமாக வழங்கப்பட்டன. அரசு பொது மருத்துவமனையின் வரலாற்றில் மூளைச்சாவு அடைந்த ஒருவரிடமிருந்து உறுப்புகள் பெறப்பட்ட 2வது நிகழ்வு இதுவாகும். புதுச்சேரி அரசின் உத்தரவுகளின்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மருத்துவமனையில் காலமான கொடையாளிக்கு அஞ்சலி செலுத்தினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலய உண்டியல் திருட்டு, இளைஞர் கைது. மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம், இறந்தவரின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் அஞ்சலி. புதுச்சேரி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கம், அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.